வீட்டுக்கு போதான் என்ன நேரம் கிடக்கல, அப்புறமா போலாம். என்னடி மறந்துட்டியா? வர சொல்லதானே உங்க அம்மா சொல்லுக்க வாணி சொன்னாவ. அவிய அப்படிதான் சொல்லாவ. அதுக்காக அவிய சொல்ற நேரத்துக்கு நம்ம போக முடியுமா? இங்க எப்ப வேலை முடியுமா அப்பந்தான் வீட்டுக்கு போக முடியும். நான் ஏற்கனவே மேடத்துக்கிட்ட கேட்டுட்டேனோ, நம்ம ரெண்டுத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாவ. ஒன்னு யார் இப்போ மேடத்துக்கிட்ட கேட்க சொல்லி சொன்னது? உங்க அம்மா வர சொல்ல என்னைய கூப்பிட்டாவில்ல, அப்பதான் அனு மறந்தாலும் மறந்துடுவா, நீ மேடத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவளை கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாவ. ஓ, அவிய சொன்னவங்களுக்காக என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கல, மேடத்துக்கிட்ட கேட்டிருக்க. உங்க அம்மா வர சொல்லியிருக்காவலடி, எப்படியும் முக்கியமான விஷயமா தானே இருக்கும். முக்கியமான விஷயம்தான். என்ன பொண்ணு பார்க்க வராவ. என்ன உன்னை பொண்ணு பார்க்க வரவளா? மாப்பிள்ளை எந்த ஊரு, என்ன வேலை செய்யறவ, எவ்வளவு படிச்சிருக்கவ, கூட பிறந்தவெல்லாம் உண்டா? போதும் போதும் நிப்பாட்டு. கேள்வி இவ்வளவுதானா என்னமா இருக்கா? இந்த கல்யாணம்னு பேச்செடுத்தா வயசானவி தான் 1008 கேள்வி கேட்காமனா, நீ கூட இப்படியா கேள்வி கேட்ப? உனக்கு இப்பமே கல்யாணக்கெல்லாம் வந்துட்டானோ? இதைத்தான் இன்னைக்கு காலையில எங்க பாட்டியும் சொன்னவ. எனக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. நீ சொல்லத பார்த்தா மாப்பிள்ளை தெரியலையோ? அவிய சைடுல குறை சொல்லுற மாதிரி எதுவும் இல்லை, இருந்தாலும் எனக்கு இஷ்டம் இல்லை. அப்போ இந்த விஷயத்த உங்க அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லாம இருப்பனா? சொல்லிட்டேன். அவிதான் கேட்கறது மாதிரி இல்லை. நீ யாரையாவது லவ் பண்ணிட்டியானோ? ஏ லூசு, நான் யாரையாவது லவ் பண்ணியிருந்தோம்னா உன்ட்ட சொல்லாம இருப்பனா? ஏண்டி நீயுமா எங்க அம்மையும் மாதிரி புரிஞ்சுக்காம பேசுத? சாரி அனு, எனக்கு உன்னை பற்றி தெரியும், இருந்தாலும் உங்க அம்மா தான் அப்படி கேட்க சொல்லி சொன்னாவ. எனக்கு தெரியும் நீயே கேட்டிருக்க மாட்டா, எங்க அம்மா சொல்லி தான் கேட்டிருப்ப. அதுக்கு எதுக்கு நீ மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மது? இந்த ஜவுளி கடையில் இருக்கிற பொம்மையும் நம்மளை மாதிரி கல்யாணம் கட்டிக்க போகிற பொண்ணும் ஒன்று தான். யார் முன்னையும் மேக்கப் பண்ணிட்டு பல்ல கட்டிட்டு நிற்கணும். வந்து பாப்பான்வேன், பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான்வேன். நீ இருக்க அழகுக்கு யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்கள? அதெல்லாம் சொல்லுவ. மனசுக்குள்ள வேற ஒருத்தி இருந்தா தன்னாட்டில் அந்த பதில் தான் வரும். வேற யாரும் மனசுல இருந்தா ஒன்னி பார்க்க வரமாட்டாவல்ல. விருப்பத்தோட வந்தா பரவாயில்ல, யாரோட கட்டாயத்துலேயும் வந்தா என்ன செய்ய முடியும்? எனக்கெல்லாம் இந்த ஜவுளி கடை பொம்மை மாதிரி கண்டவி முன்னாடி நிற்கலாம் பிடிக்காது. நீ லீவு சொன்னது கூட நல்லதா போச்சு. நான் சோனி வீட்டுக்கு போகிறேன். இப்போ எதுக்கு அவ வீட்டுக்கு போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வேற எதுக்கு? இந்த பொண்ணு பார்க்க படலத்துலேருந்து தப்பிக்க தான். அதுக்கு எதுக்கு நீ சோனி வீட்டுக்கு போகணும்? உங்கள் அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லலாம்ல. நான் ஏற்கனவே பேச வேண்டியது பேசியாச்சு, இனிமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா என்கிட்ட கேட்டால் என்ன சொல்ல? கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சோனி வீட்டுக்கு போயிட்டான்னு மட்டும் சொல்லிடு. சொன்ன கேளணும். நீ இப்போ உங்கள் வீட்டுக்கு வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் ஆகட்டும், எனக்கு என்ன? பொண்ணு பார்க்க வந்தவி முன்னாடி நீ இல்லைனாக்கி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவனிக்கு தானே. நான் சொன்னதை கேட்டாவளா? நல்லா வாங்கட்டும். அப்படிலாம் சொல்லதானோ உங்கள் அம்மா தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவிய மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீ தான் அவிய பொண்ணுன்னு சொல்லி நினைக்க. நீ அந்த பையனை தாராளமாக கல்யாணம் கட்டிக்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். உனக்கு இருந்தாலும் ரொம்ப கற்பனை தான். இனி யாராவது பிடிச்சிருக்குன்னு சொல்ல விளங்க. உனக்கு என்னடி குறைச்சல்? ராஜாத்தி மாதிரி இருக்க. ஒன்றை பிடிக்கலன்னு சொன்னாச்சு, அவன் உண்மையிலே கண்ணு தெரியாதவனா தான் இருப்பான். சரி வா போவோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு தானே போகிறோம்? இல்லை, ஒரு சின்ன திருத்தம். நான் சோனி வீட்டுக்கு போகிறேன், நீ எங்கள் வீட்டுக்கு போ. சொன்ன கேளடி, என் கூட உங்கள் வீட்டுக்கு வந்துடுறான். நீ தலைகீழ நின்னாலும் நான் இப்போ உன் கூட எங்கள் வீட்டுக்கு வர போகிறதில்ல. இப்படியே பேசி டைமை வேஸ்ட் பண்ணாமல் கிளம்போமா? அப்படியே என் கூட உங்கள் வீட்டுக்கு வந்துடுறான். எபரு அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஏன்டி இப்படி நீ பிடிச்ச முயலுக்கு 3 தலைனே நிற்க? ஓ, மறுபடியும் எங்கள் பாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல வாங்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகணும். நின்றுட்டு இருந்தா கூட்டிகிட்டு போயிடுவேன்னு பயந்து எஸ்கேப் ஆயிட்டா. இவ வேற சொல்லி கேட்காம போயிட்டா. இந்த விஷயத்த அங்கே போயிட்டோன்னா அவிய வேற என்ன சொல்ல போறவளோ தெரியல. அதை நினச்சி பயந்தால முடியுமா? அவிய என்ன வேணாலும் சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கேன். என்னோட வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நடக்காமல் இருக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்கார வர நேரம் வேற ஆயாச்சு. என்ன இந்த பிள்ளைய காணையில? ஃபோன் பண்ண கூட ஃபோன் எடுக்க மாட்டேக்கா. உள்ள போய் இன்னொருக்கா ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்னவா வரலையா? எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா இப்போதைக்கு வரமாட்டா. நான் உள்ள போய் ஃபோன் பண்ணுங்க, நீ ஒரு அவளை போய் கூட்டிகிட்டு வந்துடு.
என்ன பாருங்கம்மா, நான் போனாலும் அவள் வரமாட்டா. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவளை இன்னைக்கு கடைக்கு விடாம இருந்திருக்கணும். உன் பேச்சு கேட்டு விட்டேம்ல, அதான் என் தப்பு. அவள் தான் இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலம்மா, நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரில் வரண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. அது அப்படி இல்லை, வருவேன்னு சொன்னவில்ல, வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். உங்களையும் சொல்லதுக்கு இல்லை, அவளையும் சொல்லதுக்கு இல்லை, எல்லாம் இந்த பாட்டி சொல்லணும். கோயிலுக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாமல் யாரோ ஒருத்தங்க பொண்ணு கேட்டாலும் உடனே சரி சரின்னு மண்டை ஆட்டிட்டு வந்திருக்காவ. அனு வேற வேண்டான்னு சொல்லுக்கா. இவளையாவது சமாதானப்படுத்தினாவளா? பெரிய மனுஷிய ஏதாவது செய்யக்காவளா? ஆவுன்னா கோயிலுக்கு நேரே போயிருந்தவ. இங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த நேரமும் கோயிலுக்கு நேரே பெய்யாச்சு. அவிய மேல என்னெல்ல தப்பு? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காவ. நீ முதல்ல அனுவை போய் கூட்டிட்டு வா. சரிம்மா, நான் கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ளை வீட்டுக்கார முன்னாடி வச்சு அனு எதுவும் பிரச்சனை பண்ணிடுவான்னு பயமா இருக்கு. கண்டிப்பா பண்ணுவா. அதாம்மா சொல்றேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி வரண்டான்னு சொல்லுங்க. நான் வரேன்டான்னு சொல்லிடுவேன். இந்த விஷயம் மட்டும் உன் பாட்டி காதில் விழுந்துன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த வாசப்படியே மதிக்க மாட்டாவ. அப்போ இதுக்கு என்னம்மா வழி? இந்த அனு வேற மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டில் இருக்கிறது வரைக்கும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஒரு பக்கம் நான் பெற்றது இப்போதைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. இன்னொரு பக்கம் அப்பன்னு பெற்றது அவமானம் வந்தா இந்த வாசப்படியே மதிக்காது. ரெண்டு பேத்துக்கடையே நம்ம தலைதாம்மா உருளுது. நான் மகா கிட்ட சொல்லி விட்டுருக்கேன், அனுவை எப்படியும் கூட்டிட்டு வந்துடுறேன்னு. அவ கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவா. கூட்டிட்டு வந்தா சரிதான். நான் உள்ள போய் இன்னொருக்கா அனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கேன். சரிம்மா, ஃபோன் பண்ணி பாருங்க. நான் வெளியில வரவளான்னு பார்க்கேன். கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து என்ன நீங்க தான் காப்பாற்றணும். ஆமா, காப்பாத்துவாரு. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டியது, அப்புறமா கடவுளே காப்பாத்துங்கன்னு புலம்ப வேண்டியது. கார் சத்தம் கேக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் வரவன்னு நினைக்கேன். ஐயா ஆமா, அவிய தான் வரவ. பெய் வாங்கன்னு கூப்பிடுவோம். சரியான மரியாதை கெட்ட குடும்பமா இருக்கும் போல. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் நிக்குதா? நம்ம இப்போ தானே வந்தோம், வண்டி சத்தம் கேட்டு வருவாவ. நான் இப்பவுமே சொல்லிவிட்டேன், நீங்க அங்க போய் இங்க பேசுன மாதிரியே கிறுக்குத்தனமா பேசக்கூடாதுங்க. நான் தான் அங்க போய் பேசுறேன், நீங்க எதுவும் பேசக்கூடாது. நீ பேசுறதா இருந்தா நாங்க எதுக்கு? தேவைப்பட்டா மட்டும் பேசுங்க, மற்றபடி வாயே திறக்காதுங்க. நான் என்ன பேசுங்கிறத மட்டும் கேட்டு இருந்தா போதும். பதில் பேசுனா என்ன குறைஞ்ச போயிருவிய? வாயில வாழைப்பழத்தை வச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிய. வாயில் எங்க வச்சிருக்கேன்? கையில தானே வச்சிருக்கேன். அத்தனோ காமெடி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மச்சான். அங்க போய் ரெண்டு பேரும் இதே மாதிரி பண்ணாதுங்க. ஏக்கா, நான் சொல்லுறதையும் கேளு. இந்த ஆர்டர் பண்ண வேலையெல்லாம் அத்தனோட வச்சுக்க. இனி மட்டும் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லாத. அப்புறமா எதுவுமே பேசாம போயிட்டே இருப்பேன். ஒன்னைய நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இப்படியே போய் என் மானத்தை வாங்கிடாத. பொண்ணுக்கா அண்ணங்காரன் வாரான். வாங்க வாங்க. ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கிய? உள்ள வாங்க. வரோம். மதியாதார் வாசல்லாம் நாங்க மிதிக்க மாட்டோம். நாங்க வந்து 1/2 மணி நேரம் கூடுதலாவது. வாங்கன்னு கூப்பிடாம எங்க உள்ள வர? மிந்தி வந்துட்டுலோ, நான் கவனிக்கல. எனக்கு இப்பதான் வண்டி சத்தம் கிடைச்சி, அதான் வந்தேன். எங்கக்கா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுங்க. நாங்க இப்போ கொஞ்சம் முந்தி தான் வந்தோம். நீங்க உள்ள போங்க, நாங்க பின்னாடியே வரோம். சரி வாங்க. நல்ல மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான். சர்டிபிகேட் கொடுத்தது போதும், தட்டை தூக்கிட்டு கிளம்புங்க. எல்லா இடமும் பொம்பளை ஆட்கள் தட்டை தூக்கிட்டு வரோம். ஆனா இங்க நான் தான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. புலம்பாம கிளம்புங்க.